இந்த வாரம் பார்ட் 2 வாரம் போல் வாழை 2க்கு அடுத்து ஒரு டார்க் காமெடி த்ரில்லரான பரதநாட்டியம் 2 மோகினியாட்டம் நெட்ஃப்ளிக்ஸில் மல்டி லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகுது. இது 2024 ரிலீஸ் ஆன பரதநாட்டியம் படத்தோட ப்ராப்பர் சீக்வல்ன்றதால அந்த படத்தை பார்த்தா தான் இந்த படத்தை உங்களால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் 2024 ரிலீஸ் ஆன பரதநாட்டியம் படத்தோட மூவி ரீகேப் தாங்க பார்க்க போகிறோம். ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரீகேப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் த எண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. சரி வாங்க இந்த கதைக்குள்ளே போவோம். சசி ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியை சேர்ந்தவர். பக்கத்தில் உள்ள கோயில் கமிட்டியில் செக்ரட்டரியாகவும் இருக்கார். இவரோட கடைசி தம்பி பேர் அருண் கோஷ். எல்லாருமே அந்த கோயிலில் நடக்கிற தேயம் செலிப்ரேஷனில் கலந்துக்கிறாங்க. இப்போ அந்த கோயிலில் காந்தாரா மாதிரி சாமி வேஷம் போட்டு ஆடுறவர் கால் தடுக்கி கிணத்துல விழுந்துடுறாரு. அவரை தூக்கி என்னாச்சுன்னு கேட்க அவரோ இந்த கோயிலை நீங்கள் புதுப்பிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தும் இன்னும் அதை நிறைவேற்றதுனால சாமி கோவத்துக்கு ஆளாயிட்டீங்க. கோயில் பராமரிப்பு சீக்கிரம் நடக்கலாம்னா எனக்கானது இந்த ஊர் மக்களுக்கு ஆகும்னு சொல்லி பயமுறுத்துறாரு. இப்போ இந்த கோவில் கமிட்டி மெம்பரான சசி அண்ட் மற்ற எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, கிரக பூஜை பண்ணால் எல்லார் வீட்லேயும் நல்லது நடக்கும்னு சொல்லி மக்கள்கிட்டேருந்து அந்த பூஜைக்கான அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அது மூலிமா கோயில் கட்டலான்னு சசி பிளான் கொடுக்குறாரு. இது கமிட்டி மெம்பர்ஸ் வீட்லேருந்தே ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம்னு சொல்லி எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க. அடுத்த நாள் சசியோட அப்பா பரதன் நாயர் ஸ்ட்ரோக் ஹால் அட்டாக் ஆகி சீரியஸ் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு. ஸோ அந்த கிரக பூஜையை சசி வீட்டில் இன்னொரு நாள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மற்ற மெம்பர்ஸ் வீட்டில் பண்ணுறாங்க. இந்த டைமில் தான் ஸ்ரீலதாவோட ஹஸ்பண்ட் கோபனுக்கு வேலை போக அவங்க இருக்கிற வீட்டை காலி பண்ணிவிட்டு சசி வீட்டில் வந்து தங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோபனோட கவர்மெண்ட் ஜாபுக்கு தேவையான 25 lakhs பணமும் கேட்குறாங்க. சசியும் ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறான். இப்படியே சசிக்கு ஹாஸ்பிட்டல் வீடுன்னு கொஞ்ச நாள் போகுது. இப்படி போயிட்டுருக்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் சசிக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாவோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸாக இருக்குது, ஸோ அவர்கிட்ட எல்லாரையும் கூப்பிட்டு வந்து காமிச்சிருங்க, மட்டும் இல்லாமல் அவரோட கடைசி ஆசை ஏதாவது இருந்தாலும் அதை நிறைவேற்றி வச்சுருங்கன்னு சொல்கிறாங்க. தான் சீக்கிரமே செத்துருவோன்னு தெரிஞ்சுக்கிட்ட பரதன் நாயர் தன்னோட பையன்கிட்ட ஒரு ஷாக்கிங் சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறாரு. அது என்னென்னா அவருக்கு ருக்மணின்னு செகண்ட் ஒய்ஃபும் அஜய் கோஷ்னு இன்னொரு பையனும் இருக்கிறதா சொல்கிறாரு. அவங்கள கடைசியாக ஒரு தடவையாவது பார்க்கணும்னு சசிகிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்குறாரு. சசி உட்பட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இது ஷாக்கிங்காக இருக்க நாயரோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வரதுக்காக சசி ஊருக்கு போகிறாரு. சசிக்கு பெரிய சர்ப்ரைஸாக அங்கே உள்ள அஜய் கோஷ் தன்னோட தம்பி அருண் கோஷ் ஜெராக்ஸா 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்துறான். ருக்மணி அண்ட் அஜய் கோஷை ஊர் மக்கள் கண்ணில் படாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து அப்பாட்ட காமிச்சிட்டு அப்படியே பார்சல் பண்ணிடலாம்னு சசி பிளான் பண்ணுறாரு. இப்போ தான் டாக்டர் பெரிய டெஸ்ட் கொடுக்குறாங்க. என்னென்னா பரதன் நாயரோட ஹெல்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு, நீங்கள் அவர் கூடிய சீக்கிரமே வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்றாரு. இப்போ மொத்த ஃபேமிலியுமே ஷாக்கிங்காக அவரை பார்க்குது. இந்த சுச்சுவேஷனை எப்போ சமாளிக்க போகிறோம்னு பரதன் நாயர் ஒரு வியர்ட் லுக் கொடுக்குறாரு. அங்கே தான் பரதநாட்டியம் ஆரம்பிக்குது. இப்போ செகண்ட் ஒய்ஃபான ருக்மணி நாயருக்கு உடம்பு சரியிற வரையும் அவர் வீட்டில் இருந்து நான் பார்த்துப்பேன்னு சொல்ல சசியும் வேறு வழி இல்லாமல் அவங்க 2 பேரையும் வீட்டில் கூப்பிட்டு போய் தங்க வைக்கிறாரு. இந்த விஷயம் வெளில தெரிஞ்சால் தன்னோட ஃபேமிலிக்கு தான் அசிங்கம்னு ருக்மணி அண்ட் அஜயை வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. அதோட ஊர் மக்களையும் தன்னோட வீட்டுக்கு வர அனுமதிக்க மாட்டுறாரு. இப்போது சசிக்கு ஒரு பயம் வருது, ருக்மணி அண்ட் அஜய் சொத்தில் பங்கு கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு. இவங்க தான் உண்மையான வாரிசு நிரூபிக்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மாவோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை குடும்பமே வீட்டில் தேடுது. என்னதான்ப்பா எல்லாரும் தேடுறீங்கன்னு பரதன் நாயர் கேட்க உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டு தான் சசி சொல்ல, அதுக்கு நாங்கள் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலன்னு நாயர் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அன்சைட் பார்த்தா ருக்மணியோட நடந்த மேரேஜை லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணதோட வீட்டில் ஃபோட்டோ ஆல்பம் வேறு வச்சுருக்காரு. தகப்பா இது நியாயமாடான்னு சசி நாயரை பார்த்து கேட்க அவரோ ஒரு தடவை பண்ண தப்ப மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாதுப்பான்னு ஃபிலாசபி பேசுகிறாரு. அருண் அண்ட் அஜய் ஒரே மாதிரி இருக்கிறதால அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் ஏற்படுது. இன்னொரு சைட் ஸ்ரீலதா அவங்க அப்பாவை எப்படி பார்த்தீங்க, எப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னு ருக்மணிகிட்ட கேட்டே அவங்களும் ருக்மணியும் க்ளோஸ் ஆகிறாங்க. இன்னொரு சைடு கோவில் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் உங்கள் வீட்டில் கிரக பூஜை எப்போ தான்ப்பா பண்ணுறதுன்னு சசியை ப்ரெஷரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சசியோ எங்கள் வீட்டில் நிலமை சரியில்லைன்னு தட்டி கழிச்சிட்டே இருக்காரு. சசியோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து கோவில் கமிட்டி மெம்பரான சுபாஷ்க்கு டவுட் வருது. அருண் மாதிரியே இன்னொரு பையனை நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், கண்டிப்பாக அது அவர் கீப்புக்கு பிறந்த பிள்ளையாக தான் இருக்கும்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கிளப்பி விடுறாரு. கமிட்டி மெம்பர்ஸ் ப்ரெஷரை தாங்க முடியாது சசி. இனிமேல் நான் கமிட்டியில் மெம்பராக கூட இல்லை, எவனும் பூஜை கீஜன்னு வீட்டு பக்கம் வந்துடாதீங்கன்னு சுபாஷ் சட்டையை பிடிச்சி பயங்கரமாக சண்டை போடுறாரு. இதில் கடுப்பான சுபாஷ் அவங்க வீட்டில் கண்டிப்பாக பூஜை பண்ணி ஆகணும்னு மற்ற மெம்பர்ஸ்லாம் கன்வின்ஸ் பண்ணி எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த ரிச்சுவலோட ஒரு பார்ட்டாக சாமியார் அவங்க வீட்டுக்குள்ளே போய் சாமியாட வீட்டுக்குள்ளே இருக்கிற அஜயையும் வீட்டுக்கு வெளில இருக்கிற அருணையும் பார்த்துடுறாரு. இதெல்லாம் முடிஞ்சு டீ கடைக்கு வந்தப்புறம் சாமியார் சுபாஷ்கிட்ட இப்படி ஒன்று பார்த்ததை சொல்கிறாரு. சசி வீட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்க வீட்டிலே போய் பார்த்துருவோம்வான்னு சுபாஷ் மற்ற மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்புறாரு. அவங்க பேசிகிட்டு இருக்க அதே டைமில் இங்கே வீட்டுக்குள்ளே வீல் சேர்லேயே முடங்கிட்டு இருக்க பரதன் நாயர் அவங்க பேரம்பேத்தியெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி வீல் சேரோடையே தோப்பு பக்கம் வராரு. அவர் ஃப்ரெஷ் ஏரை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு காஞ்ச தென்னங்குலை அவர் தலையில் விடுற மாதிரி இருக்குது. இதை ரியலைஸ் பண்ண நாயர் அவங்க பேரம்பேத்தி பசங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்றாரு. பட் சுற்றி யாருமே அவைலபிளாக இல்லை. அந்த தென்னங்குலை அவர் தலையிலே விழுந்து அவர் இறந்தும் போகிறாரு. இப்போ இவரோட இறுதி சடங்கில் முதல் மனைவியான சரஸ்வதி அண்ட் மற்ற பசங்க எல்லாரும் சடங்கு செய்ய ருக்மணி அண்ட் அஜய் ஊர் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக ரூம்குள்ளேயே உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. இப்போ அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்க தோப்பில் நாயரை எரிக்க போகிற அந்த தருணத்தில்
சசி ஒரு தயக்கத்தோடு அவங்க அம்மாட்ட போய் நிற்கிறான். அவங்க அம்மாவோ அவங்கள போய் கூப்பிட்டு வா போ அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. இப்போ சசி ருக்மணி அண்ட் அஜய் கூப்பிட்டு வர ஊர் மக்கள் எல்லாருக்குமே உண்மை தெரியுது. ருக்மணி அண்ட் அஜய்க்கு யாரும் இல்லாததாலையும் அவங்க அப்பா இவங்க மேலே வச்சிருந்த பாசத்தினாலையும் சசி இங்கே இருக்க சொல்லி சொல்கிறான். மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸும் இவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபேமிலி யூனிட்டடாக ஒரு ஹாப்பி நோட்டில் இந்த படம் முடியுதுங்க. அடுத்து பரதநாட்டியம் டு மோகினியாட்டம் மூவி ரிவ்யூவில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.